வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 3இல் 6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 சென்டிமீட்டர் ஆரம், மைய கோணம் 15 டிகிரியை கொண்ட வட்ட வில்லின் நீளம் காண்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்ட வில்லோட நீளம் கண்டுபிடிக்கணும். வட்ட வில்லோட நீளம் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா S=R × θ. இதான் ஃபார்முலா. இதில் ஆறுன்றது ஆரம் கொடுத்துட்டாங்க. தீட்டான்றது என்ன அப்படின்னா ஆரையன்கள் இருக்கணும். இங்கே பாருங்க, தீட்டாவோட மதிப்பு இங்கே என்னவாக இருக்கு? டிகிரியில் இருக்கு. இதை நம்ம ஆரையன்களாக மாற்றி எழுதணும். பாருங்க, முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோம். ஆரம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? R = 5 சென்டிமீட்டர். அதற்கடுத்தது தீட்டாவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 15 டிகிரி. இது நமக்கு எப்படி இருக்கணும்? டிகிரியில் இருக்கக்கூடாது, ஆரையன்களாக இருக்கணும். அப்போ இந்த டிகிரியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆரையன்களை மாற்ற போகிறோம். அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? /180 கொண்டு நம்ம பெருக்கணும். சரியா? இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. 1 15 15. இங்கே 18ல் ஒரே ஒரு 15 இருக்கு. மிச்சம் 3. இங்கே என்ன இருக்கும்? 0 பக்கத்தில் 3 இருந்துச்சுன்னா 30. 30ல் 2 15 30. அப்போது தீட்டாவோட மதிப்பு π/12. சரியா? இப்போ வட்ட வில்லின் நீளம் கண்டுபிடிக்கலாமா? வட்ட வில்லின் நீளம் நமக்கு என்ன ஃபார்முலா? வட்ட வில்லின் நீளம் S என்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். S = R × θ = R எவ்வளவு? 5 பெருக்கல் θ எவ்வளவு? π/12. π/12. ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 5ஐயும் பையன் பெருக்குனா 5π/12. இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டர் இருக்குது, அதனால் சென்டிமீட்டர். இதுதான் என்னது? நமக்கு தேவையான வட்ட வில்லின் நீளம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.